அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ராத்திரி வேளையிலே தேவன் உங்களை என்னையும் அவருடைய சமூகத்திலே தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு பெரிய விபத்தில் சிக்கி, ஆனாலும் தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி என்னை பாதுகாத்து பலப்படுத்தி உங்கள் மத்தியில் ஜீவன் சுகபலத்தோடு நிற்கும்படி தேவன் பாராட்டி அவருடைய கிருபைகளை தான் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். நேரம் மிக குறைவாக இருக்கிறதுனால நம்ம நேரடியாக தேவனுடைய வார்த்தைகளை கடந்து சொல்லுவோம். உங்கள் வேதாகமத்தில் சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். யோபுவின் புஸ்தகம், ரொம்ப அவசரமா தேடாதீங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உபாகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகள் மேல் சுமந்து கொண்டு வருகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. கர்த்தர் கடந்த 365 நாட்களும் ஆண்டவர் கழுகை போல உங்களை என்னை சுமந்து வந்தார். ஆமென் சொல்ல முடியுமா? கையை தட்டுவர். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அவர் நம்மை சரியாய் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? கடந்த 2019ஆம் ஆண்டினுடைய நம்முடைய சபைக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? 2019ஆம் ஆண்டு நம்முடைய சபைக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், நீங்கள் பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்ததை போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை இந்த வருஷத்துல உங்களுக்கு பினான்சியல் பிளஸிங் இல்லாம இருந்திருக்கலாம். பட் சாபமாய் இருந்த நம்மை கர்த்தர் அநேகருக்கு தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகருக்கு ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில சொல்ல முடியும். எத்தனையோ துக்கமான காரியங்கள், தொடர்ந்து உள்ள வியாதிகள், பலவீனங்கள், நீண்ட நாட்கள் படுக்கை, விபத்து, ஆனாலும் கர்த்தர் நடத்த போதுமானவராய் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு முந்தின சந்ததி எப்படி இருந்ததுன்னு தெரியல, எனக்கு முந்தைய தலைமுறை எப்படி வாழ்ந்ததுன்னு தெரியல, ஆனால் நான் அந்த சாபமாய் இருந்திருக்கிறான். ஆனா கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை என்னையும் அழைத்த ஆண்டவருடைய அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். What is your calling? உங்களுடைய அழைப்பு என்ன? பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருக்கும்படி உங்களை என்ன தேவன் அழைக்கவில்லை, அதே இடத்துல ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தேவன் அழைத்திருக்கிறார். அதே ஆடுதான், அதே மந்தைதான், அதே ஆடுதான். ஆனா யாக்கோபு மேய ஓட்டிட்டு போனா அது பல மடங்கு குட்டி போடும். ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென் சொல்லுங்களேன். லாபான் மேய்ச்சா வெறும் குட்டி போட்டு பெருகும். ஆனா அதை யாக்கோபு மேய்ச்சான்னா மந்தையா பெருகும். ஏன்னா லாபானுக்கு வாக்குத்தத்தம் அல்ல, ஆனா யாக்கோபுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீ கோலும் தடியுமாக புறப்பட்டு வருகிறாய், ஆனா மறுபடியும் உன் இடத்துக்கு நான் உன்னை திரும்ப வரப்படுவேன். உன்னை கைவிடாமல் உன்னை ஆசீர்வதித்து, நீ இப்பொழுது இருக்கிறத விட அதிகமா உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை மறுபடியும் திரும்ப வரப்படுவேன். இதை நான் உனக்கு செய்யற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். கர்த்தர் யாக்கோபு வாக்கு பண்ணார். வாக்கு பண்ணுகிற தேவன் நம்மை மறப்பதே இல்லை. ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தன காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தன காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை ரட்சிப்பேன். ஆமென். அல்லேலூயா. இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, இங்க நிறைய பேர் முகத்தை நான் பார்த்தேன், பாடுகிற பொழுதும் பார்த்தேன், ஆராதிக்கிற பொழுதும் பார்த்தேன்.
வசனம் சொல்லும் போது பார்த்தேன், இப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் முகத்துல உங்க முகத்தை பார்த்தா உங்களுக்கு ஒரு சிரிப்பு வந்திருக்கும். சரி, நான் பாட்டு பாடும்போது இப்படித்தான் வச்சிருந்தால என் முகத்தை. ஆமா தானே? அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், அவர் எனக்கு நன்மை செய்தபடியாக நான் அவரை பாடுவேன். யோவான் சொல்லுகிறார், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பாடுகிற பொழுது என் உதடுகளும் நீ மீட்டுக் கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும். உண்மையிலே சொல்லுங்க, உங்க ஆத்மா கம்பீரித்து மகிழ்ச்சான்னு சொல்லிட்டு உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சுன்னா பாட்டு கேச்சேரி வந்த கூட்டம் மாதிரி இருந்துச்சு. ஆமான்னு சொல்லி ஒரே ஒரு விசுவாசி தலையாடுறாங்க. அவங்களுக்கு தான் ஆண்டவர் துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏறாது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை சொல்லி முடிக்கவே முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். நம்ம பிள்ளையை நம்ம எவ்வளவுனா போட்டு அடிப்போம். ஆனா இன்னொரு பையன் வந்து கையை வச்சாங்கன்னா நம்ம சும்மா விட்டுருமா? நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. ஆனா பிசாசு வந்து நம்ம விசுவாசியில் ஒருவரையும் தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்து வந்தார். கடந்த வருஷத்துல நம்முடைய சபையில ஒரு மரணமும் இல்லாமல் கர்த்தர் நம்முடைய சபை முழுவதையும், நம்முடைய சபையின் குடும்பங்கள் முழுவதையும் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்க நல்லவராக இருந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பவுல் இப்படி எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறாரு, நாங்கள் சாகிறவர்கள் என்று எண்ணப்பட்டோம், ஆனா எங்களை உயிரோடு இருக்கிறவர்களாக விளங்கப்பட நம்முடைய கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டோம், ஆனால் நாங்கள் எங்களை சகலத்தையும் உடையவர்களாக விளங்கப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் கையை தட்டி ஆமென் சொல்லுவீங்க? ஐயா, வந்து செலவுக்கு பணம் இந்த வருஷம் நிறைய நேரம், ஆனா கர்த்தர் கையெல்லாமல் நடத்தி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அதுதான் ஆண்டவர் நடத்துற விதம். நம்ம எப்போ விழுவோன்னு சில பேர் பார்த்துக்கிட்டே இருப்பான். அது அவங்க காலில் விழுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் சொல்லுவாரு, நீ வந்து என் காலில் விழுறது தான் தேவனுடைய வாக்குத்தத்தமே தவிர நான் உன் பாதத்துக்கு வருவது தேவனுடைய வாக்குத்தத்தம் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் டாக்டர் போனாக்கா உங்களுக்கு டாக்டர் பேசுவார். நான் டாக்டர் போனா டாக்டர் நான் பேசிட்டு வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா அது வாக்குத்தத்தம். அப்படி தேவன் உங்களை என்னை சுமந்து வருகிறாக்கும். டாக்டர் கொடுக்கிற மாத்திரை கொஞ்ச நேரத்துக்கு தான், ஆனா ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையோ நித்தியமா என்ன வாழ வைக்கும். ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போனேன், ஜேசனை பார்க்கறதுக்கு போனேன். ஜேசன் தலையில விளையாடிட்டு இருக்கான். ஜேசன் அவங்க பெட்ல படுத்து ஆழ்ந்த நித்திரை. 3ஆம் 4ஆம் 7ஆம் வானம் மட்டும் போயிட்டாங்க. ஜேசன் போய் எழுப்புறான், பாஸ்டர் எங்க பாஸ்டர்? ரொம்ப நேரம் தட்டி அடிச்சுதான் எழுப்ப வேண்டியதா இருந்துச்சு. தலை மேல கையை வச்சு பிள்ளையை ஜோம் பண்ணிட்டு வந்தேன். நாளைக்கு ஆண்டவர் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன். ஏன்னா நாங்கள் சாபமாய் இருக்கிறதை போல இங்கே சாபமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை என்னை அழைக்கல. இங்கே நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழும்படி கர்த்தர் அழைக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான ரெபேக்கா அம்மா சாட்சி சொன்னாங்க, ஒரே புலம்பல், ஒப்பாரி. சாவு வர வரைக்கும் நம்ம அழுவே தேவையில்லை, செத்த வேணா அழுதுக்கலாம், விட்டுருங்க. அவங்க செத்துற மாதிரி ஒரு ஃபீலிங். டாக்டர் சொல்லிட்டாரு நீ சாவுன்னு சொல்லிட்டு, நீ எத்தனை பேர் சாவுன்னு சொன்னாலும் இன்னி வரைக்கும் கர்த்தர் உயிரோட வச்சிருக்க. கையை கர்த்தர் பயன்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. ஏன் டெத் சர்டிபிகேட்னால இங்க உள்ள வந்துட்டாருங்க. ஆமென் சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. செத்து போச்சு உன் பிள்ளை வாங்கிட்டு போய் புதன்னு சொன்ன ஆளையே கர்த்தர் உயிரோடு எழுப்பி 4 வருஷம் முடிச்சு 5ஆவது வருஷத்துல ஓடும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். ஏன்னா தேவன் சொல்லுகிறதை செய்ய தேவன். அவர் உங்களுக்கும் எனக்கும் சொன்னதை செய்யும் அளவுக்கும் அவர் உங்களை ஒருவாறு கைவிடுவதில்லை. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. ஆமென். உங்களுக்கு எனக்கு அவர்தான் வழி,
அவர் தான் சத்தியம், அதோட நிறுத்தி இல்ல, நான் தான்ப்பா உனக்கு உயிர்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க உயிர் நீங்க இல்லைங்க, உங்க உயிர் உங்களுக்கு பிடிச்சவங்க இல்ல. ஏங்க என்னைய பாக்குறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க உயிர் நீங்க இல்ல, உங்க உயிர் உங்களுக்கு பிடிச்சவங்க இல்ல, உங்க உயிர் நீங்கள் ஆராதிக்கிற இயேசு. ஆமான்னு சொல்ற மட்டும் பெரிய கைது கொடுத்துருங்க பாப்போம். நம்ம வியாதிக்கு சில பேர் பார்க்க வருவாங்க, எவனும் நல்ல வார்த்தை சொல்ல மாட்டான். இதே மாதிரி தான் போன வாரம் எங்க ஊருக்கு செத்து போயிட்டாங்க. அவங்க நம்மகிட்ட வந்து போன மாசம் என் நண்பர் ஒருத்தர் இதே மாதிரி தான் இருந்துச்சு. டப்பு நிற்கிறாரு, உனக்கு இங்க வலிக்குதான் இங்க வலிக்குது கேட்பான். ஆர்டா காரணம் வந்து அவனுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும், இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, ஏன்னா ஹார்ட் எந்த பக்கம் தெரியாம போயிடும். இப்ப கேட்கிற கேள்வி இல்லை, இயேசு மட்டும்தான் நீ சாகாமல் பிழைத்திரு என்று சொல்லுகிறவர் நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பார்க்க வந்த எல்லாம் எதிர்பார்த்திருப்பான், மர்கையா சோழி முடிஞ்சிச்சு, இதோட முடிஞ்சிச்சு. ஆனா எல்லாருக்கும் முடிவு வர்றது நீங்க பார்க்கற வரைக்கும் உங்களுக்கும் முடிவு வராம பாதுகாக்கிற ஆண்டவர் நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை சுமந்து வந்திருக்கிறார், அவர் உங்களை சுமந்து வந்திருக்கிறார். வேற யாரா சுமந்து வந்திருப்பீங்க நினைச்சீங்கன்னா எதையா மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, எதையா இழந்திருக்கலாம். என்ன கடந்த வருஷம் முழுவதும் இயேசு சுமந்துட்டு வந்தாரு, நல்லா சுமந்து வந்தார். போறாம உங்களை தானே பாசம் சுமந்து வந்தார், எங்களெல்லாம் சுமந்து வந்த மாதிரி இருக்குது. இப்போ உங்க முகத்தெல்லாம் பார்த்தா நீங்க ஏதோ இயேசு சுமந்து வந்த மாதிரியே வாழ்ந்துக்கிறீங்க. ஆமென். எவ்வளவு பேர் இயேசு சுமந்து வந்துக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. ஆமாங்க, நீங்க அவர் சுமக்க தேவையில்லை. என்னை தூக்கி சுமக்கிறது தான் தெய்வமே தவிர நான் தூக்கி சுமக்கிறது தெய்வம் கிடையாது. ஏன்னா நான் தூக்கி சுமக்கிற அளவுக்கு கடவுள் சின்னதா இருந்தா எனக்கு என்னங்க பண்ணுவார்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டாடா இண்டிகாம்ல ஒரு போன் ரிலீஸ் பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்க. அது என்னன்னா ஆண்டனா வச்ச லேண்ட்லைன் போன். நான் நிறைய பேரை பார்த்து கைப்பையில போட்டுட்டு போவாங்க போனை, ஆனால் எங்கேனாலும் பேசிக்கலாம், தவறு இல்லை. அதாவது செல்போன் மாதிரி தான், பட் லேண்ட்லைன் போன். சில பேர் பஸ்ஸில் வந்து பேசுவாங்க, ட்ரிங் ட்ரிங் போன் போட்டு. என் ஆண்டவர் கைப்பையில போட்டு தூக்கி போட்டு சுமக்கிறவர் அல்ல. என் ஆண்டவரை தோள் மேல சுமந்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் என்னை சுமந்து வருகிறது. அந்நிய தேவர்களின் கிட்ட நெருங்காம, அந்நிய ஆவிகளின் கிட்ட நெருங்காம எனக்கு சொன்னதை செய்யும்படி என்னை கருத்தாய் பாதுகாக்கிற ஆண்டவரை தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பயப்படவே பயப்படாதீங்க, ஏன்னா அவர் உங்களை கைவிட மாட்டார். He is never forget you. ஆமென். கடந்த 2019 வருஷம் கடைசி இந்த மணித்தியாலம் வரைக்கும் பிரச்சனையின் வழியே கடந்து வந்திருக்கலாம், பாடுகளின் வழியே கடந்து வந்திருக்கலாம், உபத்திரவத்தின் வழியே கடந்து வந்திருக்கலாம். ஆனா நீங்க இயேசுவோட தான் கடந்து வந்திருக்கீங்க. நான் நம்புறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறேன்? அல்லேலூயா. ஜேக்கப் சொல்லும்போது ஆண்டவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன். இங்க நான் நிக்கிறது அவருடைய கிருபை. ஒரு நாள் முந்தி நடந்திருந்தா என்னை காப்பாற்ற என் மனைவி வந்திருக்க மாட்டாங்க. வீட்டில் நானும் என் பிள்ளைகள் மட்டும் தான் இருந்தோம். என் பிள்ளை நான் மறிச்சு போயிருந்திருப்பேன். ஆனா கர்த்தர் உங்களை சுமந்து வந்திருக்கிறார். எனக்கு காசு கொடுக்காம இருந்திருக்கலாம், எனக்கு பணம் கொடுக்காம இருந்திருக்கலாம். பிள்ளைங்களுக்கு அப்பாவோட ஷோல்டர் மேல உட்கார்ந்து அவ்வளவு ஆசை. இப்ப எந்த அப்பனும் பிள்ளைகளை தோல் மேல உட்கார வைக்கிறதே கிடையாது. யாராவது பார்த்துருக்கீங்களா? முன்னாடி எல்லாம் நடப்பயணமா நடக்கிறவங்க கூட பிள்ளைக்கு ஷோல்டர் வச்சுட்டு போவான். பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். இப்ப யாரா பாக்குறீங்களா? நாயை தோல் மேல வச்சுட்டு போறான் இப்போ. ஏன்னா பிள்ளை நன்றி உள்ளது இல்லை, ஆகவே நான் நாயை சுமந்து போறேன்னு சொல்லி வந்து போச்சு. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு தாயும் ஒரு தகப்பனும் ஒரு பிள்ளையும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிருக்காங்க. போயிட்டு அந்த பிள்ளை தகப்பன் 2 பேரும் சேர்ந்து நிறைய திங்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணாங்க. அப்போது நிறைய எல்லா திங்ஸும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்ச பிறகு அப்பா கூட்டி போயிட்டு ஒரு சில்வர் தட்டு வாங்கினாரா. என்ன தட்டு வாங்கினாரா? சில்வர் தட்டு வாங்கினாரா. சில்வர் தட்டு வாங்கும் போது என் பையன் கேட்கறான், அப்பா நம்ம வீட்டுல தான் எல்லாரும் வெள்ளி தட்டு இருக்கு, இந்த சில்வர் தட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அப்பா சொன்னாராம் பிள்ளையை பார்த்துப்பா, தாத்தாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுல்ல, அவருக்கு எதுக்கு வெள்ளி தட்டு, அதனால ஒரு சில்வர் தட்டு என்ன செய்யலாம்
வாங்கிக்கிடுவோம், அதனாலதான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திரும்ப வருகிற பொழுது அங்க அலுமினிய பாத்திரத்தை பார்த்த உடனே அப்பாவோட பையன் சொன்னா, அப்பப்பா ஒரு அலுமினிய தட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு அலுமினிய தட்டு வாங்கிக்கலாம். ஏன்டா அலுமினிய தட்டு? நமக்கு தான் வீட்டுல எல்லாருக்கும் தட்டு இருக்கு. இல்லப்பா, உங்க அப்பா இருந்தவரை விட இப்போ நம்ம தாத்தா இருந்ததை விட இப்போ உங்களுக்கு வயசாயிடுச்சு, விலைவாசி ஏறிடுச்சு. ஒருவேளை இன்னைக்கு சில்வர் தட்டு விற்கிற விலைக்கு எனக்கு உங்களுக்கு வயசாகி நான் உங்க மாதிரி ஆகும்போது சில்வர் தட்டு விலைக்கு எது வந்துடும்? அலுமினிய தட்டு வந்துடும். அதனால உங்க அட்வான்ஸை வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு. இன்றைக்கு பிள்ளைகள் என்றைக்கு அப்பாவுடைய ஷோல்டர்ல இருந்து கீழே இறக்கி நடக்க பழக்க வைத்தோமோ அப்பொழுது பிள்ளைகள் நம்மை மறக்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. ஆனா நம்ம ஆண்டவர் நம்மளை கீழே நடக்க விடுறவர் அல்ல. எத்தனை ஆண்டுகள் வந்தாலும் உங்க ட்ரெஸ் கூட பழசாகாம பாதுகாக்கிற ஆண்டவர் தான் நீங்க நான் ஆரம்பிக்கிறேன். நடக்கிறது வேணா வனாந்தரமா இருக்கலாம், நடக்கிறது வேணா அவாந்தர வழியா இருக்கலாம், சந்திக்கிறது எதிரிகளையா இருக்கலாம், நூற்றுக்கணக்கான ராஜாக்களோட எதிர்ப்பை சந்திக்கலாம். ஆனா உண்மை அழைச்ச ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர். அவர் நல்லா நடத்தி வந்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படி இப்படின்னு சொல்லலாம் கூட, சந்தோஷமா சிரிச்சுட்டே சொல்லுங்க, அப்படி இப்படி சொல்லலாம் கூட நல்லா தான் நடத்தி வந்திருக்காரு. என்ன ஆமென். கட்டிக்கிட்ட பணம் இல்ல, ஆனா குறைவு இல்லாம கத்த நடத்துற. வியாதி இல்ல, சீரியஸ் ஆகல, ஆனாலும் கத்தர் கிருபையை நடத்தி வந்தார். பிரச்சனை எல்லாம் மாறல, ஆனா அநேகருக்கு நான் ஜெபிச்சிருக்கேன். அந்த ஜெபம் வேலை செஞ்சிருக்குது. அந்த ஜெபத்துல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படி. ஆமென். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஒரு சுய பரீட்சைக்கு நிறைய போக போறோம். போறதுக்கு முன்னாடி தான் நல்ல வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னா ஆண்டவர் உங்களையே சுமந்து வந்திருக்கிறார். ஆமாதானே? சுமந்து வந்த ஆண்டவருக்கு எத்தனை பேர் நன்றியுள்ளவர்களாய் இருந்திருக்கிறார்? சில பேர் பாக்குறாங்க, நினைச்ச பாஸ்டர் என்னடா இது வருஷத்துல கடைசி செய்தி எப்பவுமே கொஞ்சம் வெட்டு அறுவாள் வீச்சு அறுவாள் தான் வரும். ஆனா இன்னைக்கு ஏதோ ரொம்ப ஸ்மூத்தா போகிறத பார்த்தா நம்ம பாஸ்டா இதுன்னு சில பேருக்கு சந்தேகம் இருந்துச்சு. I will continue same like that. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. என்னை சுமந்து வந்த ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறாரே, நான் அவருக்கு முன்பாய் நல்லவனாய் வாழ்ந்து இருக்கிறேனா? கடந்த 365 நாட்களை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இலவசமாய் கொடுத்திருந்தார். இந்த வீடியோ யூடியூப்ல வர போட போறோம், அதனால சில பேரை சொல்ல முடியல. பின்னாடி உட்கார்ந்து ஒரு சகோதரி சொன்னாங்க, என் பிள்ளைங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போனது, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ண, நிறைய பேரை ஜெபம் பண்ண வச்சேன், நிறைய பேருக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ண வச்சார். எத்தனை நாள் ஜெபம் பண்ணீங்க? அன்னைக்கு ஜெபம் பண்ண நீங்க பண்றோமா? நமக்கு சாப்பாடு அளவு இன்னும் மாறல, பண தேவையின் அளவு மாறல, ஆனா ஜெபம் அளவு மாறி இருக்கிறது. பரிசுத்தத்தின் அளவு குறைந்து இருக்கிறது, புத்தகத்தின் அளவு குறைந்து இருக்கிறது, நீரின் வாய்க்கின் அளவு குறைந்து இருக்கிறது. ஆனா கர்த்தர் மட்டும் தம் வார்த்தையில கைவிடாம காத்து வந்தார். இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், நான் எத்தனை சதவீதம் ஆண்டவருக்கு உண்மையான வாழ்ந்திருக்கிறேன், ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்திருக்கிறேன். ஒரு வியாதிஸ்தன் தீர்க்கதரிசி தேடி வருகிறான். தீர்க்கதரிசியானவர் வியாதிஸ்தனை பார்க்கவில்லை. நல்ல வேளை அது அந்த காலம். இந்த காலத்துல பாசனம் படாத பாடுபட வேண்டும். இவன் குஷ்டரோகத்தை மனைவி தொடமாட்டான், இவன் குஷ்டரோகத்தை இவனே தொடமாட்டான். ஆனால் ஊழிய கால்பட்டு என்ன பண்ணோம்? உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணோம். இது குஷ்டரோகியினுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார், நீ யோர்தான்ல போயிட்டு செய்யணும், 7 முறை மூழ்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். பயங்கர கோபம் வந்துடுச்சு இந்த நாகமானுக்கு. வேலைக்காரன் கொஞ்சம் புத்தி உணர்த்துறாங்க. சில நேரத்துல நமக்கு பக்கத்துல சண்டை போடுற ஒரு ஆள் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எப்பவுமே கோத்து மாட்டி இழுக்கிற ஒரு ஆள் நம்ம வீட்டில் வச்சிருப்பாங்க கர்த்தர். அதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சிருக்கலாம், கோடாளி,
அருவா, கொடுக்கு, அவருக்கு சொல்றாரு சொத்துக்கோளு, இதெல்லாம் கோத்து மாட்டி இருக்கு, சண்டை போட்டு நமக்கு ஆளுக்கு இவங்களை கர்த்தர் தான் வச்சிருக்கிறாரு. கையத்துக்கு நன்றி சொல்லுங்க. அந்த கோத்து மாற்ற ஆள் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்னைக்கு முடிஞ்சிருக்குமா? புத்தி சொல்ற ஆளு நம்மளை குத்தி காட்டு சில பேர் வேணும் நமக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆளுக்காக நான் நன்றி சொல்லணும். இந்த வேலைக்காரன் நூற்றுக்கு அதிபதியாகிய நாகமானுக்கு கொஞ்சம் குத்தி காட்டா. என்ன குத்தி காட்டா? இதை விட கடினமான ஒரு காரியத்தை தீர்க்கதரிசியாக உங்களுக்கு சொல்லியிருந்தா நீ செய்திருப்பீர் அல்லவா? அவர் ஸ்நானம் தானே பண்ண சொன்னார். போய் பண்ணும்படியா. யோர்தானில் 7 முறை மூழ்குகிறான் இந்த நாகமான். சிறு பிள்ளையின் மாம்சத்தோடு எழுந்து வர கற்றுக்கிறது. நம்ம எத்தனை பேர் இந்த வழியிலே நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறோம்? குத்தி காட்டுறதுக்கு ஆண்டவர் ஆராதனை கொடுத்தார். தேவ மனிதர்களை ஏற்படுத்தினார். தேவனுடைய வார்த்தையை கூறினார். ஆனால் நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா? ஏன் வாழ்க்கை மாறல? ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறல? ஏன் ஆசீர்வாதம் சுதந்திரிக்க முடியல? நான் யோர்தான்ல மூழ்க வேண்டிய வார்த்தையை நான் கீழ்ப்படிந்து மூழ்குகிற பொழுது என் குஷ்டரோக மாம்சத்தை புது சரீரமா, சின்ன பிள்ளையின் சரீரமா மாத்துறதுக்கு இயேசு உனக்காய் எனக்காய் காத்திருக்கிறார். ஆனா யோர்தானுக்குள்ளே மூழ்குகிறோமா? அதுதான் இன்று உள்ள பிரச்சனை. சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். 2 விசை மாறி போனவன் 3வது விசை ஏலியின் வார்த்தைப்படி சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆமென். அப்படி கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? சொல்லுங்க ஆண்டவரே, I will obey your word. என்னைக்கா இப்படி ஜெபம் பண்றோமா? ஆண்டவர் வெங்காயம் தாரும், வெள்ளை புண்டை தாரும், காசு தாரும், பணம் தாரும், சுகம் தாரும், பணம் வீடு தாரும், வாசம் தாரும், ட்ரெஸ் தாரும், வண்டி தாரும், வண்டிக்கு பெட்ரோல் தாரும், பெட்ரோல் கொடுத்தா பத்தாது, கூட சேர்த்து ஆயிலையும் தாரும், தனியா போறது கஷ்டமா இருக்கும், கூட யாராவது டிக்கெட் வர மாதிரி கூட ஒரு ஆலயம் தாரும், எல்லாத்தையுமே தாரும் 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 கேட்கிறோமே. என்னைக்காவது நீங்க சொல்லுங்க ஆண்டவர் நான் கேட்கறேன்னு சொல்லி ஜெபிக்கிறோமா? அப்படி ஜெபித்து விட்டு ஆண்டவர் சொன்னால் கீழ்ப்படுகிறோமா? எப்படி தேவனை ஆசீர்வதிப்பார்? எலிசா தீர்க்கதரிசியின் வார்த்தையில ஒரு அர்த்தம் புதிந்திருந்தது. அதுலதான் இந்த நாகமானுடைய சரீரம் மாற போகுது. சரீரம் மாற வேண்டுமானால் நான் யோர்தான்ல முழுகணும். எத்தனை முறை முழுகணும்? 7 முறை முழுக வேண்டும். இது கட்டளை. ஆண்டவர் கிருபையினால ஆண்டவர் நமக்கு வாரத்துக்கு 8 நாள் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்க 15 நாள் இன்னொரு 4 நாள் ஆமென் சொல்லுவாங்க. அப்படி இருக்கு ஆமென் சொன்னீங்களா? நாங்க இங்க எல்லா பசங்க 7ஆம் மாதம் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஆவியில் இருக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் மாம்சத்துல இருங்க, ரொம்ப ஆவி ஆயிடாது. சரியா? இன்னைக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போனதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஆமென் சொல்லுங்க எத்தனை பேர்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது சொல்ல முடியுமா எங்க ஆண்டவர் அநீதி உள்ள தேவன் சொல்லி? அப்போ ரொம்ப நல்லவர். ஆமென், ஆமென். அவர் நல்லவருங்க. நீங்க யாருங்க? நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை அழைத்து வந்தவர் நல்லவர். நீங்கள் யார்? Are you good? நீங்க நல்லவரா? தேவன் ஆசீர்வாதத்தை வழங்க ஆயத்தமாக இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவை இந்த வருஷத்தின் கடைசி நாள்ல கடைசி மணி நேரத்துல கர்த்தர் உங்களோட இன்னும் பேசிட்டு இருக்காரு. இன்னும் சரியாய் 30 நிமிடத்துல இந்த வருஷத்தை முடிக்க போறோம். ஆமென். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் நானும் பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம்.
வேலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை, ஏன் எனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளியின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அளவுக்காவது நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேனா? இன்னைக்கு பெரிய சந்தோஷம், ஓப்பனிங் பிறகு சர்ச் ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கும் SMS போட்டதுனால, இல்லைன்னா ஒரு குரூப் எப்பவுமே பாதி ஆறாவது பின்னாடி தான் வருவாங்க. இன்னைக்கு பாட்டு பாடுகள்னு ஒரு பொறுப்பு கொடுத்ததுனால அப்படி பதறி அடிச்சுட்டு பட்டாம்பூச்சி கூட பறந்து வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. பறந்து வந்த டயர்ல தூங்கவே ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. பறந்து வந்த டயர்ல தூங்கவே ஆரம்பிச்சாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இது என்னதான்? நியாயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ கீழ்ப்படிவது நியாயம். நீ கீழ்ப்படிய வேண்டியது நியாயம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேருக்கு குஷ்டரோகம் மாறாம இருக்கு. காரணம் என்ன? அப்போ ஒன்னே கீழ்ப்படியணுமா? இல்லைங்க, பாஸ்டர் சொன்னாருங்க, காணிக்கை கொடுக்கணும், தசம் பார்க்கணும், வீட்டில் உபவாசம் ஜெபம் பண்ணணும், டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணணும். பாஸ்டர் சொல்றது வேற வேலையே இல்லை. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துற எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப கசப்பா இருக்கோ அந்த விஷயத்துல ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. எந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கலையோ அதுல ரொம்ப ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் உங்களுக்கு பிடிக்கல. அட்வைஸ் பண்ற ஆள் கூட வச்சுக்குமா? முதல்ல அவங்க கிட்ட தான் எஸ்கேப் ஆகும். இல்ல ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா தானே? ஆகவே கர்த்தர் சொல்லுகிற கேட்க ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் நானும் இந்த வருஷத்துல ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேல தேவ கோபாக்கினை வருவான். இது முதல் காரியம். ஏன் ஆண்டவர் இந்த வருஷத்துல ஒருவேளை உங்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறல அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு ஐயப்பாடு இருந்துச்சுன்னா ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. ஆண்டவர் சொன்ன என்னோடு பேசின வார்த்தைகளுக்கு நான் 100% கீழ்ப்படிந்திருக்கிறேனா? ஆண்டவர் சாராளை ஆசீர்வதித்தார். ஆமென். ஆமென். சாராளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 90 வயதுல பிள்ளை பெறும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டினார். ஏன்? ஆபிரகாம் தேவன் தனக்கு சொல்லி இருந்தபடியே புறப்பட்டு போனான். சாராளும் கூட புறப்பட்டு போனான். எங்க போனாலும் சரி, கிளம்பும் போதே அவர் ஆர்டர் போட்டார். அந்த ஆபிரகாம், நான் ஊர் போய் சேர்ற வரைக்கும், தேவன் சொன்ன இடம் போற வரைக்கும் நீ யாரு? எனக்கு சகோதரி. நான் யார் உனக்கு? உண்மையிலே சகோதர சகோதரி தான். அவர் தப்பாலாம் சொல்லலை. சரிங்களா? சித்தப்பா பொண்ணு தான், வேற யாரும் கிடையாது. ஓகே. ஆனா இன்னைக்கு கணவன் சொல்லுகிற எல்லா வார்த்தையும் மனைவிகள் கீழ்படிக்கிறோமா? எபேசியர் படிக்கிறவங்க மனைவிகளே, பாஸ்டர் புளூரல்ல சொல்லுகிறார். பாஸ்டர் கேட்றாதீங்க, அவர் எல்லாருடைய மனைவிகளும் சொல்லிருக்கார், ஒருத்தருடைய மனைவிகள் சொல்லல. நம்ம நல்லா கவனமா அதை படிச்சுக்கணும். சரிங்களா? சரி, ஆண்கள் சந்தோஷப்படுவாங்க, மனைவிகள் கரெக்டாக சொல்லிக்கிறாங்க. அல்லேலூயா. பைபிள்ல மனைவிகள் கொடுக்குது. ஆமென். ஆண்கள்லாம் ஆமென் சொல்றாங்க, கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கும். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு எல்லாவற்றிலையும் கீழ்ப்படியாதவங்க வாங்கி தரல. இல்லை, மனசாட்சி குத்தம் இல்லை, வெளியில போய் குத்தலாம் கூட பரவாயில்ல, இங்க உள்ள குத்தணும் இல்ல. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷனுக்கு எல்லாவற்றிலையும் கீழ்ப்படியுங்கள். இதான் வசனம். கீழ்ப்படுகிறோமா? இங்க நிறைய பேர் 90% கீழ்ப்படுகிறீங்க. ஆனா அந்த அளவுக்காகிலும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறோமா? சகோதரர்களே,
மனைவியை கட்டி வாழ்கிற சகோதரமார்களே, உங்களுடைய மனைவியின் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுத்தீங்களா? நான் தான் கீழ்படணும். நான் தான் குடும்பத்துக்கு தலை ஆகும். உன் மனைவி யார் தெரியுமா? அந்த தலைக்கு கிரீடமாக்கும். தலைக்கு மேல கிரீடம் இருக்குமா, கிரீடத்துக்கு மேல தலை இருக்குமா? அதனாலதான் அநேக அம்மா இருக்கும் தலைக்கணம் பிடிச்ச ஆடுறது. சும்மா கிடையாது, வசனம் அப்படித்தான் போட்டுருக்கு. மனைவி யாரோ புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் யாரு? நரேந்திர மோடி. நீ யார் மேலே மோதிடாது, கொஞ்சம் சேஃப்டியாவே இருக்கு. எனக்கு டைம் ஆயிடுது. இனிமே தான் டேஞ்சரஸான கட்டம்லாம் இருக்குது. முன்னாடி உள்ளவங்க பின்னாடி உள்ளவங்க ரொம்ப சேஃபாக இருந்தது. சைடில் உள்ளவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூரணிக்கு தெரிஞ்சிருக்கு கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, நான் என் மனைவிக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா அவ யாரு எனக்கு? அதனால் ரொம்ப ஆளுக்கு செஞ்சிடாது. ஒரு கணவனால் பிரிக்க முடியாத ஒரு குடும்பத்தை மனைவியானவர் சில நிமிடங்களை பிரித்து விட அவருக்கு பலன் உண்டு. ஒழுகிற வீட்டில் கூட இருந்தலாமா? ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிறோம். யார் விட? ஒரு சண்டைக்காரியோடு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிறோம். ஒரு வீட்டில் ஒரு மூலையில தங்கிறது நல்லதான். சில சகோதரிகளுக்கு வரம் என்ன வரம்? சண்டை வாங்கும் வரம், கலகம் மட்டும் வரம். இந்த மாமியார் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. நீங்க நியாயத்திற்குலாம் நிறைய கணக்கு சொல்லி ஆகணும். இந்த ஏன் அந்த மாமியார் தெரியுமா? அவங்க மருமகள் அவங்க வாங்கினதான் எப்படி செஞ்சிருந்தோம். அவங்க மருமகளாக இருக்கும்போது அவங்க மாமியார் குடும்பப்படுத்திருப்பாங்கல்ல. நான் முதல்ல தூக்கணாமத்தில் ஊழியர் செய்யும் போது எங்கள் வீட்டு ஓனர் ஸ்கூல் டீச்சர் டெய்லி ஒரு 10 கழி எடுத்துன்னு போவார். நான் கேட்பேன், ஏன் சார் எடுத்து போய் கேட்பேன். நான் வாங்கின திருப்பி கொடுப்பேனா? நிறைய மாமியார் இதெல்லாம் பழி வாங்குறாங்க. ரிவெஞ்ச். அவங்க வாங்கின திட்டு, அவங்க வாங்கின இடிபாடுகள் எல்லாத்தையும் மருமகள்கிட்ட ஷேர் பண்றாங்க. ஆனால் நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க. நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். நிறைய பேர் ஆமென் சொல்ல, நிறைய மாமியார் ஆமென் சொல்ல அப்படி புரிஞ்சு முடியும். கர்த்தர் நல்லவர். வசனம் சொல்கிறது, மனைவிக்கு கணவன் கீழ்ப்படிய வேண்டும், கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியணும். ஏன்னா புருஷன் தனக்கு தலையானவன். தலை இருந்தால் தான் மேலே கிரீடம் வைக்க முடியும். இல்லைன்னா அந்த கிரீடம் வெறும் ஷோகேஸ்ல இருக்கும், இல்லைன்னா செல்ஃப்ல இருக்கும், இல்லைன்னா சோபா மேல இருக்கும். உனக்கு நீ அழகா இருக்கணும், கௌரவமா இருக்கணும்னா நீ தலைக்கு மேல இருக்கணும். தலையை நீ கனப்படுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்த சரீரத்துக்கு நீங்க எப்படி கீழ்ப்படுகிறீங்களோ, உங்களை பாதுகாக்கிறீங்களோ, அதை போலவே குடும்ப உறவுகளை பாதுகாக்கணும். ஆகவே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஹலோ, சுந்தரவாண்டிலையும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், வழுதாவூர்லையும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வழுதாவூர் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சுந்தரவாண்டியில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு நைட் ப்ரேயரில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஹூ இஸ் யுவர் ஓனர்? யார் உங்க முதலாளி? உங்கள் பணத்துக்கு யார் முதலாளி? உங்கள் திட்டத்துக்கு யார் முதலாளி? உங்க வாழ்க்கைக்கு யார் முதலாளி? அது ஒருவேளை நீங்களா இருப்பீங்க. நிறைய வீட்டுல பீரோ சாவி யாருக்கு தான் இருக்கும். நிறைய வீட்டுல யார் சொன்னது? நீ சொல்லலாம். அத மனசாட்சியே இல்லையா? உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசைத்தலை பெறுவான். எல்லா சாவியும் அவர் வாங்கி வச்சு மனைவி எடுத்தாருன்னு சொல்றாரு. சாவி யார் வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா அதை செயல்படுத்துற அதிகாரம் கர்த்தருக்கு கொடுக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா உங்க கஜானா சாவி கர்த்தருடைய கையில் இருந்தா அவர் குறைய குறைய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் குறைவில்லாமல் பாதுகாக்கிற ஆண்டவர், கூட மீத எடுக்க வைக்கிற ஆண்டவர் அவர்.
அந்த ஆண்டவரை நீங்க ஆராதிக்கிறதுனால உங்களுக்கு ஓனரா கர்த்தரை நியமிச்சிருக்கீங்க. உங்க சுருக்கு பைக்கு ஓனர் யாரு? கர்த்தர். அந்த எண்ணம் அவர் சொன்னா நான் கொடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்னா நானே கொடுப்பேன். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். நான் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சு நான் ஒரு மாதிரி சாட்சி சொல்ல சுருக்கமாக எனக்கு சொல்ல முடியாது. அதனால சாட்சி சொல்றது கிடையாது. அல்லேலூயா. 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 காலையிலே எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா நாளைக்கு ஊருக்கு போகிறது உங்க கையில் தான் இருக்குது, ஒரு 5000 ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன் சொல்லி வைப்போமே. அல்லேலூயா. அல்லேலூயா. காலையில வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக வேற ஒருத்தர் பார்க்கறதுக்காக எங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். என்ன ஆண்டவர் ஊழியக்காரர் வந்திருக்காரு, பர்ஸ் ஏற்கனவே ரொம்ப டல்லா இருக்குது, ரொம்ப வீக்கா இருக்குது, இதுல வேற ஊழியக்காரர் வந்துட்டாரு. சரி ஓகே, வீட்டுக்கு வந்த ஊழியக்காரர் வருஷத்துக்கு கடைசி நினைக்கூடாது, வெறுமையை அனுப்பக்கூடாதுன்னு என் கையில வெறும் 200 ரூபாய் தான் இருந்துச்சு. 200 ரூபாய் கொடுத்து நிறுத்திட்டேன். ஜெபம் பண்ணியாச்சு. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இருக்கும், ஒரு SMS வருது, ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வருது. பாஸ்டர், டியர் beloved pastor, I will transfer my offering to your account. Pray for me. God bless you. ஒரு 1000 ரூபாய் கர்த்தர் ஒரு சகோதரருக்கு அக்கௌண்ட்ல போட்டிருந்தாரு. ஏன் சொல்றேன்னா, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சா உங்க கஜானாவை வெறுமையாக விட மாட்டார். அவர் என்ன பிரச்சனை தெரியுமா? கீழ்ப்படித்து தான் பிரச்சனைங்க. கீழ்ப்படித்து தான் பிரச்சனை. நான் காணிக்கை பற்றி பேசல, வார்த்தையை கீழ்ப்படுத்த பற்றி பேசியிருக்கேன். இதை செய் என்று சொல்லுகிற ஒரு செய். பலியிட சொன்னாலும் பரவாயில்லை, வெட்ட சொன்னாலும் பரவாயில்லை, சாகடிக்க சொன்னாலும் பரவாயில்லை, கீழே போட சொன்னாலும் பரவாயில்லை, அது உழைக்க சொன்னாலும் பரவாயில்லை, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அந்த வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்தும். ஆமென். மோசே எகிப்துக்கு போறது பயப்படலாம். ஆண்டவர் சொன்னாரு, மோசே உன் கையில் உள்ள கோலம் போட்டோம்னா என்னவா மாறிச்சு? போடாம இருந்தா கோலத்தான் இருந்திருக்கும். கீழே போட்டா தாங்க அது பாம்பா மாறுதா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய அடையாளத்தை நீங்க பார்க்கணும்னா நீங்க கீழ்ப்படிக்கணும். கீழே போட வேண்டிய கோலை நீங்க கீழே போட்டா தான் வார்த்தை வாழ்க்கை நிறைவேறதை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா இந்த வசனமா தான் இருக்கும். இந்த சொரக்காய் எனக்கு சாப்பாடா மாறாது. இந்த வசனத்தை என்னைக்கு உள்வாங்கி என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி நான் கீழ்ப்படிய துவங்குகிறேனோ உங்க வாழ்க்கை ரொம்ப செழுமையாவே இருக்கும். உங்க வாழ்க்கை ரொம்ப சுகமா கர்த்தர் வைத்திருப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் பயங்கரமா ஃபீல் பண்ணி நம்ம சாமுவேல் சாட்சி சொன்னார், நம்ம அண்ணாலகா சாட்சி சொன்னாங்க, ரெபேக்கா சாட்சி சொன்னாங்க. நீங்க ஃபீல் பண்ற மாதிரிலாம் எல்லாம் உண்மைதான். ஆனால் கர்த்தரை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்கெல்லாம் சாட்சி சொல்ற வரைக்கும் என் காலில் கொஞ்சம் வலி இருந்துச்சு. சாட்சி சொல்லும் போது கையை வச்சு பார்க்குற வலியே இல்லை. கர்த்தர் அற்புதம். சாட்சி சொன்னா கூட நம்ம ஆண்டவர் அற்புதம் செய்வாங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த ஆமென் சொன்ன 3 பேர் மட்டும் ஆசீர்வாதம் ஆண்டவர் புது வருஷத்துல. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஆசீர்வாதம் வளர்ச்சிட்டும் இல்ல. இந்த வேதம் முழுவதும் எனக்காக சொல்லப்பட்டதுதான். இந்த வேதம் உங்களுக்காக சொல்லப்பட்டதுதான். இந்த வேதத்துல அத்தனை வாக்குத்தத்தமும் உங்களுக்காக சொல்லப்பட்டது. எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இது வேணாம்னு சொல்றதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாமே நல்லதா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. எல்லாமே பெஸ்ட். எல்லாமே எனக்கு தேவை. சுகத்தை வேணாம்னு சொல்ல முடியுமா? ஆறுதலை வேணாம்னு சொல்ல முடியுமா? சமாதானத்தை வேணாம்னு சொல்ல முடியுமா? ஐஸ்வர்யத்தை வேணாம்னு சொல்ல முடியுமா? பணத்தை வேணாம்னு சொல்ல முடியுமா? நன்மையை வேணாம்னு சொல்ல, எல்லாமே வேணும். எல்லாமே வேணும்னா எல்லாத்தையும் கீழ்ப்படிக்கணும். என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், நான் செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், நான் செயல்படுவேன். நான் வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா, என்ன வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. ஆமென். இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்க அப்பா டெய்லி சொல்லிட்டீங்கன்னாக்கா உங்க வீட்டு வாசல் டெய்லி ஆண்டவர் கதை தட்டுவார். எனக்கு இது வேணும் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன வேணும்னு கேட்கிற ஆண்டவர் தான் நீங்க நான் ஆராதிக்கிறேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் முறை ஓடி வர ஆகார் 16 அதிகாரத்துல ஓடி வந்துட்டா. ஆண்டவர் வழியில சந்தித்து சொன்னாரு, நீ திரும்ப நாச்சாரண்டைக்கு போ. நான் முதல்ல சொன்னேன்ல, உங்களை குத்துற ஆளுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த குத்துற ஆட்டை திருப்பி அனுப்புறாரு ஆண்டவர். ஐயோ, நான் மறுபடியும் அந்த கோடாளி எப்படி வாழ்றது? நீ கோடாளி கூட தான் வாழணும். என்ன செய்ய? நீ வாழ்க்கப்பட்டது ஒரு கோடாளிக்கு. உங்க கூட இருக்கிறவங்க நினைச்சு சந்தோஷப்படுங்க. அந்த கிளிக்கும் இந்த குரங்குக்கும் செட் ஆகாது. இந்த குரங்குக்கு இந்த குரங்கை தான் கத்த நியமிச்சு வச்சிருக்கிறார். என்ன செய்ய? குயிலுக்கு மயிலை போல ஆட ஆசை, மயிலுக்கு குயிலை போல கூவ ஆசை. உங்களை கத்த நல்ல இடத்துல வச்சிருக்கிறார். சந்தோஷப்படுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகார ஆண்டவருடைய தூதன் சொல்லுகிறான், நீ மறுபடியும் உன் நாச்சாரண்டைக்கு திரும்ப போ. கீழ்ப்படிஞ்சாலும் படிக்கிறீங்க. நீ கீழ்ப்படிஞ்சு போனா நான் உன் மகனையும் நான் கைவிட மாட்டேன்னு கருத்து சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா. தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, துணையாக யாரும் இல்லை. நதியற்றாரை பாலைவனத்தில் சந்தித்தீரே. தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, துணையாக யாரும் இல்லை. நதியற்றாரை பாலைவனத்தில் சந்தித்தீரே. அமரை தந்தீரே, அரவணைத்துக் கொண்டீரே. அமகனை தந்தீரே, அரவணைத்துக் கொண்டீரே. பெரிய ஜாதியாக்கி ஆதரவு தந்தீரே. பெரிய ஜாதியாக்கி ஆதரவு தந்தீரே. ஆமென். அவர் ஆகார் சொன்ன உடனே எனக்கு அவளுக்கு ஆகாது தான் நீங்க சொன்னா போறாங்க. அவர் போறன்னு சொன்னவர் சொல்றா, என்னை காண்கிற தேவனை நான் இவ்விடத்திலே கண்டேன் என்று ஆண்டவருக்கு எல்ரோய் என்று பேர் வைத்தார். காரணம், அவருடைய கீழ்ப்படிதல் அவன் பிள்ளையை தலைவனாய் மாற்றியது. ஒரு பெரிய கோத்திரத்துக்கு தலைவனை அவனை மாற்றியது. உங்க பிள்ளைங்க அடங்கலையா? நீங்க அடங்கலைன்னு அர்த்தம். உங்க பிள்ளையை கீழ்ப்படியிலையா? நீங்க இன்னும் தேவ சமூகத்தில் கீழ்ப்படியிலேன்னு அர்த்தம். இந்த வேதம் ஒரு நாளும் போய் சொல்லாது. ஆமென். ஏசாயா 55 அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் படிச்சு பார்த்தா சொல்லப்பட்டிருக்கிறது. 8, 9 வசனம் சொல்லுவது, உறைந்த மழையும் வானத்திலிருந்து கீழே பூமிக்கு மழையை பெய்து பூமியிலிருந்து முளை கிளம்ப பண்ணி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுற வசனம் இருக்கும். அது நான் யாருக்கு அனுப்புறோம் அது வெறுமையை எடுத்து திரும்ப வராமல் நான் விரும்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆண்டவர் என்ன பர்பஸ்க்காக கர்த்தர் இந்த பூமியில் வச்சிருக்கிறாரோ அது நிறைவேறுவதற்கு வார்த்தை ஆயத்தமாக இருக்கிறது. எப்பொழுது என்றால் அந்த வார்த்தைக்கு நீங்கள் நான் கீழ்ப்படுகிறவர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படுங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கீழ்ப்படிச்சா போதும், உங்க பிள்ளைகளை நல்லா பார்த்துப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாமும் சாராயும் சேர்ந்து ஈசாக்கும் கூட சேர்ந்து இந்த ஆகார் என்ற அடிமை பெண்ணையும் அவளுக்கு பிறந்திருக்கிற இஸ்மவேலையும் அனாதையாக்கி வீட்டை விட்டு போன அனுப்பிட்டாங்க. கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் துருத்தில தண்ணீர் கொடுத்து அனுப்பிட்டாங்க. கொஞ்ச தூரம் பாலைவனத்தை நடந்து வந்த பின்பதாக, வனாந்தரத்தை நடந்து வந்த பின்பதாக அப்பம் செலவாகி போச்சு, தண்ணீரும் செலவழிந்து போனது. இப்போ அந்த அம்மா ஆகார் தன் பிள்ளையை அம்பு பாயும் தூரத்திற்கு அப்பா கிடத்தி விட்டு அவள் ஓவென்று அழுகிறாள். ஐயோ, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். வசனம் என்ன வசனம் போட்டுருக்கணும்? கர்த்தர் ஆகாரின் அழுகையை கேட்டார். நான் கூட பிரசங்கம் பண்ணிக்கிறேன். அப்புறம் தான் யோசனை பண்ண எவ்வளவு தப்பா பிரசங்கம் பண்ணிக்கிறோம். அங்க ஆகாரின் அழுகை கர்த்தர் கேட்கல. ஆகாரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் கவின் சத்தத்தை கேட்டார். கையெழுத்து கர்த்தரை மையப்படுத்துக்கு பார்ப்போம். நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிச்சா என் பிள்ளையை சாக விடாம கர்த்தர் பாதுகாப்பா.
என்ன சாகமில்லாம கர்த்தர் பாதுகாப்பார். என் குடும்பத்தை அழிவிக்கிற நடத்தாம கர்த்தர் பாதுகாப்பார். காரணம் கீழ்ப்படிதல். எந்த இடம் பிடிக்க வந்தாலோ அதே இடத்துல பல ஆண்டுகள் வாழ்கிறான் இந்த ஆகார். இந்த வாழ்ந்த நாட்கள்ல ஒரு முறை கூட கர்த்தரை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. என்ன ஆண்டவரே நீங்க சொன்னீங்க தானே வந்தேன். நாமளும் என்ன பண்ணுவோம், என்ன பாஸ்டர் நீங்க சொன்னீங்க தான் இருக்கிறோம் பாஸ்டர், என்ன சொல்றீங்க பாஸ்டர், நீங்க சொன்னீங்க தான் போட்டுக்கிறோம் பாஸ்டர், நீங்க சொல்றீங்க தான் பார்க்குறோம் பாஸ்டர். இல்ல ஆமாவா இல்லையா? ஆனா கர்த்தர் இஸ்மவேலை பார்த்து சொல்றாரு, ஆகாரை பார்த்து சொல்றாரு. அந்த ஆகாரும் இஸ்மவேலும் அங்க வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் தண்ணீர் துறவை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். உங்களை டிராவல் பண்ண ஆரம்பிக்க சொல்லும் போது உங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் ரெடி பண்ணிட்டார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? ஆமேன் சொல்லாதவங்க ஆசீர்வாத துறவு வேணாம்னு நினைக்கிறேன். ஆமேன் இப்போ ஆமேன் சொல்றேன். துறவு வேணாங்கிறதுக்கு ஆமேன் சொல்றேன். நம்ம என்ன பண்ண? ஹலோ இருக்கீங்களா? ஒருவேளை கடந்து போன வருஷங்களை நினைச்சு யோசிக்கிறதுனால ஒரு லாபம் நமக்கு இல்லை. என்ன கடந்த காலம் கல்லறைக்கு போயிடுச்சு. ஒரு வாசகத்தை நான் படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சமான வாசகம். Lepers cannot change their skins. குஷ்டரோகி தன் தோலை மாற்றிக்கொள்ள முடியாது. நீங்கள் கடந்து போன நாட்களை உங்களால் திருப்பி எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் விட்டு வந்த நாட்களை நீங்கள் திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாது, முடிந்து போனது. ஆனால் தேவன் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இனி ஒரு வருஷத்தை கர்த்தர் கையில் கொடுக்க போறார். அவருடைய கிருபையினால உங்களை நம்பி கர்த்தர் இன்னொரு ஆண்டை கர்த்தர் உங்க கையில் கொடுக்க போறார். அல்லேலூயா. ஒரு தோட்டக்காரன் ஒரு மரம் வளர்த்தார். அதற்கு ஒரு வேலைக்காரன் இருந்தார். தோட்டக்காரன் வந்து பார்க்கிறான். என்ன எடிசன் அம்மாவா அம்மாவா பின்னாடி உட்காந்துருக்கேன், கவனிக்கலாம். தோட்டக்காரன் வர்றான். இந்த மரத்துல கனியே இல்லப்பா, என்ன பண்ணிடு, வெட்டி போட்டு கனி கொடுக்கிற மரம் நமக்கு எதுக்கு அப்படின்னு தோட்டத்துக்கு முதலாளி சொல்றான். தோட்டத்தில் உள்ள வேலைக்காரன் சொல்றான், இந்த ஒரு வருஷம் டைம் கொடுங்க, இன்னும் ஒரு வருஷம் டைம் கொடுங்க. நான் இந்த மரத்தை சுற்றிலும் கொத்தி எரு போட்டு நான் மறுபடியும் உற்சாகப்படுத்த இந்த மரத்தை கனி கொடுத்தால் சரி. என்னங்க, கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் வெட்டி விடுவோம். இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்து போன வருஷத்தை எத்தனை சதவீதம் நம்ம கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறோம் சொல்லிச்சு. ஆமென் ஆமென். ஆனா இந்த வருஷத்துல நமக்கு ஒரு வேலைக்காரன் சொன்னீங்களா, அது யார் தெரியுமா? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்காய் பரிந்து பேசி ஜெபித்து கொண்டிருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு விண்ணப்பம் செய்கிறார் என்று பேசுகிற போல் சொல்றார். பெருமூச்சோடு அவர் ஜெபிக்கிறார். இதற்கென்று இன்னும் ஒரு ஆண்டு விட்டு விடுகிறார். இன்னும் ஒரு ஆண்டு டைம் கொடுங்க. இவங்க கனி கொடுத்தா சரி, கனி கொடுக்கவில்லையானால் என்ன செஞ்சிடலாம்? கடந்து போன நாட்கள் உண்மை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எதிரில் இருக்கிற உண்மையை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுக்கிறார் உங்களுக்கு. எத்தனை பேர் இந்த வாய்ப்பு பயன்படுத்த விரும்புறீங்க? ஆண்டவரே, என் பிள்ளைக்கு வியாதி வந்தது காரணம் என்னுடைய கீழ்ப்படியாம உணர்ந்தா நல்ல விசுவாசி. என் குடும்பத்தில் தரித்திரம் வர்றதுக்கு காரணம் என்னுடைய கீழ்ப்படியாம, என் குடும்பத்தில் சில நல்ல காரியங்கள் நடக்காமல் தடைபட்டு இருப்பது காரணம் நான் தான். என்னைக்கு நம்ம உணரமோ அன்னைக்கு நம்ம கீழ்ப்படியை தொடங்கி விடுவோம். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிதிலமாய் மாறுவதற்கு நீங்களும் நானும் ஏன் நம்முடைய கீழ்ப்படியாமை வெளிப்படுத்த வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆயுஷ் நாட்கள் நன்றாய் இருப்பதற்கும் நீ நீடித்த நாட்கள் வாழ்வதற்கும் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயா. ஏலி தன் பிள்ளைகள் நன்றாய் வளர்த்திருந்திருப்பானால், ஏலி நல்லவனாய் வாழ்ந்திருப்பானால் ஆசாரிய ஊழியம் அவனோடு நின்று இருக்காது.
ஆசாரிய ஊழியம் குடும்பத்தோடு நின்று இருந்திருக்காது. பினேகாஸ் என்பவர்கள் தேவாலயத்திற்கு வந்த பெண்களோடு விபச்சாரம் பண்ணி தேவாலயத்தின் காணிக்கைகளை விபச்சாரத்தில் வேஷத்தோடு செலவு பண்ணதை கண்டிக்காம விட்டார்கள். அதோட விளைவு ஆசாரிய ஊழியத்தும் நின்று போனது. உங்களுக்கு ஆண்டு நல்ல நன்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளையை கற்றுக் கொடுத்திருக்கிறார், நல்ல வீடு கொடுத்திருக்கிறார். மோடி கொடுத்த மாதிரி கொடுக்கலாம் பரவாயில்ல, உங்களுக்கு வேண்டிய வீடை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வரப்போற ஆண்டுக்கான நமக்கு ஜெபம் பண்ண பரவாயில்ல, எடுத்துக்கலாம் தேவ சமூகத்தில் சீக்கிரம் ஜல்தியா. Thank you the Holy Spirit of Lord Jesus. Shakara badana radala na shandara dura rabaushia kabo shanduru bianca badana. Lebe rege dede rede mene shandara rudala hasuduna bianca badana. Rebka masya kuduna hantala logula bianca dura rabaushia pura hasya tarabanama. பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, கடந்த வருஷம் எத்தனையோ நாட்கள் எத்தனையோ நான் விழுந்திருக்கிறேன், எத்தனையோ நான் தவறி இருக்கிறேன், எத்தனையோ நான் கீழ்ப்படியாம இருந்திருக்கிறேன், எத்தனையோ உங்க வார்த்தைகளை செவி கொடுக்காம இருந்திருக்கிறேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய